நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 11:1 வாசிங்க. கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைகல்லோ அவருக்கு பிரியம். அதாவது சரியான அளவில் உள்ள நிறைகல்லோ தேவனுக்கு பிரியம். கள்ள தராசு சொன்ன உடனே கடையில் இருக்கிற தராசுக்கு நீங்க போயிடக்கூடாது. கடையில் இருக்கிற தராசு தவறா நிறுத்தினா தப்பு தான். இன்னொரு கள்ள தராசு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கள்ள விசுவாசிகள் தேவனுக்கு அருவருப்பானாங்க, கள்ள ஊழியக்காரர்கள் தேவனுக்கு. அப்ப கள்ளன்னு வந்துட்டாலே, அதாவது நீங்க அதான் பொய் பிராடு பித்தலாட்டம் வந்துட்டாலே தேவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அப்ப கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னா, நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நேரத்தை நம்ம கொடுக்காம இருந்தா நம்ம யாரு? நான் ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் வேலைக்கு போக மாட்டேன். அவங்க கெஞ்சுவாங்க, நீங்க வாங்க வேலை பாருங்க, டபுள் சம்பளம் தரோம், ட்ரிபிள் சம்பளம் தரோம். முடியவே முடியாது. நான் சண்டே சர்ச்சுக்கு போறேன். மற்றவங்களும் சொல்லுவாங்க, சார் சண்டே நாங்கள் படத்துக்கு போகணும், எங்கள் லீவு கொடுங்க. மேனேஜர் சொல்லுவார், தம்பி நீ 2 சண்டே வர, நீ சண்டே லீவ் எடுத்துட்ட, இந்த வாரம் அவர் சண்டே வந்து ஏதோ படத்துக்கு போகிறாராம், நீ வந்து வேலை பார். முடியவே முடியாது. அவர் படத்துக்கு போகிறது போகாது சொந்த விருப்பம், நான் தடை பண்ண மாட்டேன். நான் சண்டே சர்ச்சுக்கு போகணும், அவ்வளோதான். சண்டே ஈவினிங் கூட வேலை பார்க்குறேன், நைட்டு கூட வேலை பார்க்குறேன், ஆனால் காலையில் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். அந்த பிடிவாத கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்ததுனால இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன், எத்தனையோ பேர் உலகத்தில் உயிரோடு இல்லை, என் கூட வேலை பார்த்தவங்க இல்லை. ஆனால் தேவன் என்னை உயிரோடு வச்சிருக்காரு. காரணம் என்னுடைய பலன் இல்லை, என்னுடைய என்ன சொல்றது நாலேஜ் கிடையாது. தேவனுக்கு பயப்படுற பயம் நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு கடையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, கடையில் கர்த்தருக்கு பிடிக்காது எந்தெந்த காரியம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதாவது வீட்டுக்குள்ள சிஸ்டர் சொன்னாங்க, இப்போ நிறைய பேர் வீடுகள் கிறிஸ்துவர்கள் என்ன சுத்தமாக இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் அந்த வீட்டில் 4 பேர் என்ன செய்வாங்க, வந்து உட்காருவாங்க. நீங்கள் நீட்டாக, இப்போ 2 பேரும் இன்டர்வியூ போகிறீங்க, ஒருத்தர் ரொம்ப மோசமாக இருக்காரு, ஒருத்தர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னா யாரை உள்ள கூப்பிடுவாங்க? நீட்டாக தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் படிச்சிருக்கானா படிக்கல ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் நீட்னஸ். தேவன் நம்மகிட்ட விரும்புகிறது 2 வகையான நீட்னஸ். ஒன்று உடல் சுத்தம், இன்னொன்று ஆவி ஆத்மா சுத்தம். ஆவி ஆத்மா சுத்தம் இருந்தால் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பொருள் கடையில் என்ன செய்யாது, இருக்காது. தராசு மாற்ற நிச்சய மாட்டீங்க, விற்க மாட்டீங்க. 1 கிலோ பருப்பு கொடுக்கணும் இடத்துல 900. இன்னைக்கு நீங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் வரும்போது நம்ம சேமிச்சு மொத்தம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனா ஆரம்பத்திலிருந்து கர்த்தருக்கு நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மை இல்லவன் அநேகத்தில் அதிபதியா வைப்பேன். உத்தமனுக்கு யார் துணையா இருக்காங்க? எங்க அப்பா துணையா இருக்க அவசியம் இல்லை, எங்க அம்மா, எங்க அண்ணன், தம்பி, வேலைக்காரன், சொந்தக்காரன் இல்லைங்க. கர்த்தரனுக்கு எனக்கு துணையா இருந்தா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய தராசுகளும் அளவு கல்களும் ரொம்ப நியாயமா இருக்கணும். உங்களுக்கு லாபம் வரணுன்றதுக்காக அநியாயம் செஞ்சிடக்கூடாது. அந்த ஊர் கட்டுப்பாடு, பீடி சிகரெட்டு புகையிலெல்லாம் விற்க கூடாது. இன்னொரு மனுஷன் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் வந்துடக்கூடாதுன்னு அந்த ஊர்ல கட்டுப்பாடு போட்டுருக்காங்க. உலகத்தான் ஃபாலோ பண்றான். நாம தேவனுடைய பிள்ளைங்க, அந்த வாசனை கூட நம்ம கடையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சின்ன உதாரணம், சாமுவேல் பெட்டி கடை வச்சிருக்கிறாங்க. ரொம்ப 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 லாபம் கம்மி தான். கம்மியா லாபம் வந்தாலும் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா போதும் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப விருப்பம். கடவுளுக்கு பிரியமில்ல எந்த காரியத்தையும் என்ன கூடாது, நம்ம செய்யவே கூடாது. அப்ப கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னா, கள்ள விசுவாசி கர்த்தருக்கு அருவருப்பானவன், கள்ள ஊழியக்காரன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கள்ள ஊழியங்களும் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் சொல்லி சம்பாதிக்கிறது, ஏமாத்தி சம்பாதிக்கிறது, இல்லாத சொல்லி நான் அப்படி பண்றேன், ஏழைகளுக்கு உதவி பண்றேன், நான் இப்படி ஏழைகளுக்கு உதவி பண்ற சொல்லி பொய் சொல்லி சம்பாதிச்சு பணத்தை வாங்கி போட்டோம்னா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். கையில பணம் இருக்கும், வீடு வாசல் இருக்கும், எல்லாம் இருக்கும், வீடு ஃபுல்லா நகை பணம் இருக்கும். ஆனா பரலோகம் கேள்விக்குறியாயிரும். அங்க போக முடியாது. அங்க போகணும்னா இங்க பூமியில கள்ள தராசா, கள்ள விசுவாசியா, கள்ள ஊழியக்காரன் இருக்க கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். அது எலக்ட்ரிக் தராசா இருந்தா கூட அதென்ன சரியான முறையில் வேலை பார்த்து நீங்க வச்சிருக்கணும். ஒரு விவசாயி, ஒரு பேப்பர்ல படிச்சேன், ஒரு விவசாயி தினமும் என்ன செய்வானா, தன்னுடைய தோட்டத்திலிருந்து காய்கறி, பழங்கள், கொய்யாக்காய், வெள்ளரிக்காய், இந்த மாதிரி நிறைய எது கிடைச்சாலும் போயிட்டு ஒரு கடையில் கொடுப்பார். அந்த கடையில் கொடுத்தா அவங்க நிறுத்துவாங்க, தராசல் நிறுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பொருள் தருவாங்க. பாசி பருப்பு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி வாங்கிட்டு விடுவார். இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த கடைக்காரனுடைய மனைவி
தன்னுடைய கணவரை கூப்பிட்டு சொன்னாங்களா, அந்த விவசாயி கொண்டு வந்து கொடுக்குற அந்த கொய்யாக்காய் அந்த முருங்கைக்காயெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அது 1 கிலோ இல்லை, 3/4 கிலோ தான் இருக்கு. அப்படி சொன்ன உடனே அந்த கடைக்காரன் பயங்கர கோபம். என்னது, இவ்வளோ வருஷமா அவனை நம்பி நான் வாங்கிட்டு இருக்கிறேன், இப்படி ஏமாத்துறான்னு கூப்பிட்டு அடுத்த வாரம் வரட்டும், நான் என்ன செய்யறேன் பாரு சொல்லி அதே மாதிரி காத்திருந்தானா. அடுத்த வாரம் அந்த முருங்கைக்காயோடு கொண்டு வந்திருக்காரு. நிறைய முருங்கைக்காய் கொண்டு வந்து இந்தாங்க நிறுத்துங்க சொன்ன உடனே அடின்னு அடிச்சுட்டாரு அந்த விவசாயியை. ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்க? ஏண்டா டெய்லி 1 கிலோ சொல்லிட்டு 3/4 கிலோ தான் கொடுத்துட்டு போயிருக்கிற, இத்தனை வருஷமா நீ ஏமாத்தி இருக்கிற விராடு பயலே அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டுக்காரு. அந்த விவசாயி அழுதுகிட்டே சொன்னானா, நான் எங்கேயா ஏமாத்தினேன், உங்க கடையில் இருக்கிற தெராசு தான் என்ன பண்ணாங்க, நிறுத்தினாங்க. உங்க கடையில் இருக்கிற அந்த அளவுகளை தான் நிறுத்தி அது 1 கிலோன்னு சொன்னாங்க. இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏமாத்தினது யாரு? தராசு ரிப்பேர் இல்ல, ரிப்பேர் கடைக்காரன். அப்ப அவனுடைய அத்தனை கஸ்டமர்லயும் அவன் என்ன பண்ணிருக்கிறான், இதுவரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருக்கான். அவெல்லாம் மத்தவனை ஏமாத்தலாமா, இவர் கொண்டு வந்து கொடுத்ததுல விவசாயம் ஏமாத்தல, அவனா வச்ச கல் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப வினையாயிடுச்சு. ஒரு உலக மனுஷனே, ஒரு மனுஷனுடைய கண்ணீரே ஒரு கடைக்காரனை மாத்தோம்னா, நாம அநியாயம் பண்ணா தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி போக முடியும்? வேதவசனம் சொல்லுது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே, சொல்லுங்க, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிப்பது இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உன் கண்ணில் உத்திரத்தை வைத்துக் கொண்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? உங்க கடையில, உங்க பிசினஸ்ல, உங்க நிர்வாகத்துல, உங்க வீட்டுல, உங்க சொந்த காரணத்துல நீங்க பிரியமா நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நேர்மையா நடங்க. கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் உத்தமமா இருங்க. சரியான வருமானத்தை நோக்கி ஓடுங்க. அநியாயமான வருமானம் ரொம்ப ஆபத்து. ஒரு மனுஷனை ஏமாத்துறது ரொம்ப கெட்டிக்காரத்தனம் இல்ல. நீ எதை விதைக்கிறாயோ அது அறுப்ப. இது நான் சொல்லல, தேவன் சொல்றாரு. நான் எனக்கு எதை விதைக்கணும் அதுதான் அறுக்க முடியும். ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு, எனக்கு அந்த பாட்டு ஒரு ஞாபகம் வருது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. சில நேரங்களில் நம்ம வறுமையின் பிடியில் இருக்கும்போது, கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு ஏமாத்துற வாய்ப்பு கிடைச்சா ஏமாத்தக்கூடாது. ஏமாத்துற வாய்ப்பு கிடைச்ச உடனே இது ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நானும் என் பையன் 2 பேர், இந்த சாட்சியை வச்சுட்டு தான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேர் போகும்போது எங்கள் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் அந்த லைட்டு மினுக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? வண்டி ஆஃப் ஆக போதுன்னு அர்த்தம். அவனுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், பெட்ரோல் போட கூட காசு இல்லை, இந்த அளவுக்கு வச்சுட்டிங்களாடா, ஏடா வண்டி 100 ரூபா பெட்ரோல் போடக்கூடாதா? என் பையன்கிட்ட ஒரு நல்ல குணம் எப்படி இருக்குன்னா, முடிஞ்ச அளவுக்கு வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க, பெட்ரோல் தீர வரைக்கும் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. தீர்ந்துருச்சுன்னா சத்தம்லாம் வந்து நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கிட்ட அப்பா எந்திரிச்சு என்ன செய்வார், வண்டி ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்டார்ட் ஆகாது. பையங்களை பார்ப்பேன், இவனை கேட்டால் அவனை கேளுங்கப்பா, அவன் தான் கடைசியில் வண்டி எடுத்தான். அவனை கேட்டோம்னா நீ அவனை கேளுப்பா, எங்களை கையில் காசாக இருக்கு, இருந்தால் ஓட்டுவேன், இல்லாட்டா வச்சுட்டு போவேன் அப்படின்னு. அப்படி மினுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆண்டவரே பெட்ரோல் தேவையில்லை சந்திங்க, பெட்ரோல் தேவை சந்திங்கன்னு புலம்பிக்கிட்டே ஓட்டுறேன் வண்டி. ஏன்னா அது வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் வந்தால் கூட 50 ரூபா பெட்ரோல் போடணும், 50 ரூபா கையில் இருக்குது. நான் பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்காக போயிருக்கிறோம். அந்த ஏடிஎம் உள்ளே போயிட்டு அந்த கார்டு ரொம்ப நாள் ஆச்சு, அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்க்குறதுக்கு போகிறேன். அந்த ஏடிஎம் மிஷின் கீழே 500 ரூபா கிடக்கு. புது தாள், டோர் திறந்த உடனே 500 ரூபா கிடக்கு. கை தட்டுறாருல, எதுக்கு புரியுதா? எதுக்கு புரியுது? ஆண்டவர் என்ன பண்ணிருக்கு அப்படி நினைக்கக்கூடாது. இந்த 500 ரூபா எடுத்தேன். பையன் சொன்னான், அப்பா 50 ரூபா பெட்ரோல்னு சொன்னீங்களா, ஏடிஎம்குள்ளே கீழே பாருங்க 500 ரூபா கிடக்கு. நான் சொன்னேன், ஆமாப்பா கிடக்கு. நமக்கு ஒரு சோதனை என்ன செய்யுது, பலமா வந்திருக்கு. அந்த 500 ரூபா எடுத்துட்டு அந்த கேமராவில் காமிச்சிட்டு நேராக உள்ள மேனேஜருக்கு கொடுத்தேன். மேடம், உள்ள 500 ரூபா ஏடிஎம் பக்கத்தில் கீழே கிடந்துச்சு, யாரும் தெரியல, கணக்கு பார்க்கும்போது என்கிட்ட இடிச்சுதுன்னா என்ன பண்ணுங்க, சரி பண்ணுங்க, யாராவது கேட்டால் கொடுத்துருங்க சொல்லிட்டு வச்சுட்டு வெளியே வந்தேன். என் பையன் சொன்னான், 500 ரூபா ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நீங்கள் அங்கே கொடுத்துட்டீங்களே. ஆண்டவர் கொடுத்தது உண்மைதான், நமக்கு வச்சுக்க சொல்லி கொடுக்கல. இந்த சூழ்நிலையிலும் நிச்சயமா உண்மையா இருக்கிறவன் செக் பண்றாரு அப்படின்னா. திரும்ப புலம்பிக்கிட்டே தான் வந்தோம்.
இருந்து 50 ரூபாய் பெட்ரோல் போட்டு வீட்டில் வண்டி நிப்பாட்டிட்டு பேசாம படுத்துட்டோம். ஆனா படுக்கும் போது தூக்கம் நிம்மதியா இருந்துச்சு. சின்ன விஷயத்தில் தாங்க உண்மையா இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் வண்டியில் பெட்ரோல் குறையவே இல்லை. அல்லேலூயா. அதுக்காக பெட்ரோல் ஊறல, ஊத்திட்டு தான் இருக்கிறோம். தேவைகள் தேவன் சந்திக்கிறதுங்க. ஆண்டவர் தான் கொடுத்தாரு, அமுக்கிக்கிட்டோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு, 500 ரூபாயோட போ, உன் ஆசீர்வாதத்தோட முடிஞ்ச பின்பார். சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மளை பெரிய 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 விஷயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. மைக்கில் வாசிங்க சிஸ்டர். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ, உண்மையாய் நடக்கின்றவர்களோ அவருக்கு பிரியம். தேவனுக்கு பிரியமானவர்கள். உண்மையாய் நடக்கின்றவர்கள் தேவனுக்கு பிரியம். அப்ப தேவனுக்கு பிரியம் எங்க வருதுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், உங்களுடைய ஸ்டாண்டர்ட் விட்டு மாறக்கூடாது. நீங்க சர்ச்சுக்கு வந்து வீட்டுக்கு போறீங்களா, உங்களை பார்த்து மற்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அட விசுவாசிகள் சொல்றாங்களா இல்லையா? என்ன சொல்றாங்க? விசுவாசிகள் சொன்னா அப்ப உங்களுடைய கேரக்டர் வெளியே என்ன செய்யணும், தெரிய ஆரம்பிக்கணும். வசனம் சொல்லுது, குற்றம் சாட்டப்படும் கூட நம்ம உண்மையா தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வியாதியின் நேரத்தில், பாடுகள் நேரத்தில் கூட நாம் தேவனுக்கு முன்னாடி உண்மை உத்தமமா இருக்கணும். ஒரு கடினமான சூழ்நிலையில, ஒரு பஞ்சத்துல, ஒரு பொருளாதார பற்றாக்குறை டயத்தில் கூட நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஒரு சந்தோஷமான நேரத்தில் மாத்திரம் உண்மையா இருக்க கூடாது. எப்பேற்பட்ட கடினமான சூழலிலும், அவமானப்படுத்தப்பட்டாலும், நான் அசிங்கப்படுத்தப்பட்டாலும், என்னை மற்றொரு ஏளனமா பேசினாலும் நான் கர்த்தருக்கு உண்மையா தான் இருக்கணும். அந்த ஸ்டாண்டர்டு, அந்த இடத்த விட்டு நம்ம மாறவே கூடாது. எந்த சூழ்நிலும் நம்ம உண்மையா இருந்தா தேவன் நம்ம மேல ரொம்ப 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 பிரியமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப தேவன் என் மேல பிரியமா இருக்கிறது என்ன காரணம்? என்ன காரணம்? நான் அழகா இருக்கணுமா? பயங்கரமான ஜெனரல் நாலேஜ் இருக்கணுமா? சொல்லுங்க. நான் நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி இருக்கணுமா? அவருக்கு பயந்திருந்தா போதும், அவர் என்ன உயர்த்துவார். சின்ன விஷயத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. சேலத்துக்கு போயிட்டு நான் திரும்ப வந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஊழியர் மீட்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். 500 ரூபா கொடுக்குறேன் டிக்கெட்டு. அப்போ 1000 ரூபா தள்ள செல்லும், அந்த முன்னாடி 1000 ரூபா தள்ள செல்லும். நான் 500 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கிறேன். மிச்சம் அவர் என் கையில் 300 ரூபா தரணும். அவர் என் கையில் 800 ரூபா கொடுத்துட்டார். 800 ரூபா கொடுத்தாரு என் கையில். கொடுத்துட்டு போயிட்டாரு. கவர்மெண்ட் பஸ்ஸு தான். அவர் கூப்பிட்டுங்க வாங்க அப்படின்னு. என்ன இப்படி கொடுத்துருக்கீங்க? அவர் கோவப்படுறார். நான் கரெக்டாக தான் கொடுத்துறேன், எண்ணிப்பார் அப்படின்றார். எண்ணி பார்த்தேயா, நீ கரெக்டாக கொடுக்கல சார், நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்குறேன் பாருங்க. கோவப்படாதீங்க, எப்போ பார்த்தாலும் கோவமாக தான் இருப்பீங்க. வாங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவம். எல்லாரும் அவன் விலக மாட்டேங்கிறான், இவன் விலக மாட்டேங்கிறான், சில்லறை கேட்குறான், எங்கே போகிறது அப்படின்னு. இங்கே வா, சில்லறை நான் தர்றேன் அப்படின்ட்டு அவர் கையில் 500 திரும்ப கொடுத்தேன். எதுக்கு தர்றீங்க அப்படின்னு கேட்டான். செல்லலேன்னு கேட்டான். பணமெல்லாம் செல்லுது, நீ தான் கொஞ்சம் என்ன செய்கிற, டென்ஷனாக இருக்கிற. 300 ரூபா தர வேண்டிய இடத்துல 800 ரூபா நீ கொடுத்துருக்குற, 500 கையில் வச்சுக்க. அவன் திரும்பி பார்த்தான். பார்த்துட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னா. கேன்டீன் நிப்பாட்டும் போது டீ சாப்பிட்றீங்களா கேட்டார். அவர் என்ன கேட்டார்? டீ சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாம், பரவாயில்ல போங்க அப்படின்ட்டு. அந்த 500 ரூபா ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு அப்படி நான் நினச்சிருந்தா, ஏங்க நான் திருடலை, பொய் சொல்லலை, நான் பாட்டு அமைதியாக, அவரே வந்து கொடுத்துட்டு திரும்ப கொடுத்தா கோவப்படுறாரு. இவ்வளோ கோவப்பட்டார்னா ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியுமா? எந்த ஒரு விஷயத்தில் உண்மையா இருங்க. மற்றவங்க உங்களை பார்த்து கேலி பண்றாங்க, குறை சொல்றாங்க, அவமானப்படுத்தப்படுறாங்கன்னா உங்க நேர்மையை நீங்க விட்டுறக்கூடாது. தானியேலை தூக்கி சிங்கக்கேபில போடுறதுக்கு முன்னாடி அவனை குறித்து எல்லாரும் யோசிக்கும் என்ன தெரியுமா சொன்னாங்க? அவனை எந்த விஷயத்திலும் என்ன செய்ய முடியல, குற்றம் சுமத்த முடியல. உங்களை குறித்து உங்க பக்கத்துல இருக்கிறாங்க அப்படி சொல்லணும். அந்த அம்மா குற்றம் சுமத்த முடியாது. அந்த அம்மா வாயில கெட்ட வார்த்தையே வராது. சொல்றாங்களா? நம்மளை குறித்து பக்கத்துல இருக்கிற சொல்றாங்களா? இந்த அம்மா கெட்ட வார்த்தை என்ன செய்யாது, பேசாது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் மைக்கேல் வாசிங்க. ஓகே. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம், ஆகையால் அவனுக்கு தன் உண்டானவை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியா இருந்தான். பாருங்க, யோசேப்பு போத்திபார் வீட்டுல உண்மையாய் வேலை பார்த்ததுனால அடிமைகளுக்கெல்லாம் அதிகாரியா மாறினான். இப்ப யோசேப்பு யார்? ஏற்கனவே அடிமைதான்.
ஆனா அந்த அடிமைகளுக்கெல்லாம் இப்ப யார் ஹெட்டா இருக்கிறா? யோசேப்பு இருக்காரு. காரணம் என்ன? யோசேப்ப அதிகாரி கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? அவன் உண்மையா இருந்தான், தேவனுக்கு பிரியமா இருந்தான், தேவனுக்கு பயந்து இருந்தான். நீங்க சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருக்கணுங்க. உங்க கணவர் கணவர்கிட்ட உண்மையா இருங்க. உங்க கணவரை கொண்டு வர சம்பளத்துல பாதி என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துட்டு எனக்கு தெரியாது சொல்லாதீங்க. ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு 200 ரூபா நீங்க எடுத்துட்டீங்கன்னா 500 ரூபா எடுத்துட்டு 200 ரூபா தான் குழம்பு வச்சு காசு மிச்சம் 300 ரூபா எடுத்து வச்சுட்டு 500 ரூபாயும் குழம்பு வச்சுட்டு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நாளைக்கு அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரசிக்கப்பட மாட்டாரு, சபைக்கு என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டாரு. என்கிட்டவே நீ காசு ஆட்டையை போடுற, சர்ச்சுக்கு போனா யாரு காசு ஆட்டையை போடுறியோ சொல்லுவார்ல. மனைவியோட பொருளோ இல்ல அவங்களோட பணத்தை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, ஒழிச்சு வச்சுக்கிறாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துல நீங்க இன்னும் உண்மையா இருங்க, நேர்மையா இருங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. யோசேப்பு போர்த்துபாரின் வீட்டில் உண்மையாய் வேலை பார்த்ததுனால அடிமைகளுக்கெல்லாம் அதிகாரியா இருந்தான். அதே ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் பாருங்க. எகிப்து தேசம் முழுவதுக்கும் ஒரு பெரிய அதிகாரியாக பார்வோன் யோசேப்பை நியமித்ததுக்கு காரணம் யோசேப்பு தேவனுக்கு பிரியமானதை செய்தான். அவன் தடமாறாம இருந்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல அவன் தலை வச்சு கூட படுக்கிறது இல்ல. யோசேப்பு தேவனோடு இருந்தான், தேவன் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. நீங்க உண்மையா இருந்தா நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் உங்க கூட இருப்பாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. எனக்கு வராது மிரட்டலாங்க, எவ்வளவோ மிரட்டல் வந்தது. கூட இருக்கிறவங்க கூலிக்கு போறவங்க எத்தனையோ பார்த்தாங்க. யாரும் நீங்க நம்ப முடியாது. நிறைய சம்பவம் நடந்தது, அதெல்லாம் சொன்னா டைம் பத்தாது. ஆனாலும் என் தேவன் என்னோட இல்லைன்னா இன்னைக்கு நான் ஊழியக்காரன் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட இல்லாட்டினா இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்க முடியாது, இந்த செய்தி நீங்க கேட்டிருக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவரை கனப்படுத்த மறந்துடவே கூடாது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்துட்டார் சொல்லக்கூடாது. சனிக்கிழமை நைட்டு எங்க அப்பா இருக்கிறாரு, அடுத்த நாள் காலையில் சர்ச்சுக்கு போகணும். எத்தனை விசுவாசிங்க எத்தனை ஊழியக்காரங்க காதுபட பேசினாங்க தெரியுமா? இவன் உண்மையா இல்ல, அதனால தான் உங்க அப்பா என்ன பண்ணாரு, இறந்துட்டாரு. இவன் நல்லவனா இருந்தா இவங்க அப்பா ஏன் சாக போறாரு நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் காதுல என்ன கேட்கல, காதுல கேட்டுக்கல. என்னுடைய டார்கெட்லாம் மற்ற குடும்பத்தில் உள்ள ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும் அதை தான் நான் செஞ்சேன். அல்லேலூயா, அதை தான் நான் செஞ்சேன். யோசேப்பு தேவனோடு இருந்தான், தேவன் யோசேப்போடு இருந்தார். நீங்க தேவனோடு இருந்தா தேவன் உங்களோடு இருப்பார். அப்ப தேவன் உங்களோடு இருக்கணும். நீங்க என்ன செய்யணும்? அவர் எங்க போக கூடாதுனாலும் அங்க நினைச்சு கூடாது, போக கூடாது. எங்க போச்சுன்னா போகணும். அங்க நிக்காத நிக்க கூடாது, அங்க உட்கார கூடாது. நீங்க துன்மார்க்கர்களோட உலகத்தானோட நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே அவனுடைய குணாதிசயங்கள் ஒட்டிக்கொள்ளும். ஒரு தேவனுடைய பிள்ளையோட நீங்க பழகி பாருங்க. அவன் சொல்லுவான் வாங்க ஜெப கூட்டத்துக்கு போவோம், வாங்க பிரேயர் பண்ணுவோம், வாங்க சர்ச்சை கிளீன் பண்ணுவோம், வாங்க யூத் மீட்டிங் நடத்துவோம், ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான். அதே உலக ஆவியோட தொடர்புல பிள்ளையோட நீங்க தொடர்பு வச்சு பாருங்க. புது படம் வந்திருக்கு, என்ன செய்யலாம், போயிட்டு சினிமாவோட பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், ஒரு டிராமா பார்க்கலாம், அந்த பக்கம் எடுத்து போயிடுவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் சொல்ல 20-25 வருஷம் முன்னாடி சொல்றேன். ஒரு சினிமா தியேட்டர்ல நான் டிக்கெட் எடுத்து போயிட்டேன். ஒரே மரண போராட்டம் உள்ள ஓடிட்டு இருக்கு. படம் பார்க்கலாமா பார்க்க கூடாதா, வேணாமா வேண்டாமா உள்ள போயிட்டேன். சினிமா தியேட்டர் உட்காந்தாச்சு, படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருதயம் ஃபுல்லா ஒரே என்ன செய்யறது, இந்த மாவு பிசைகிற மாதிரி உள்ள அப்படியே ஒரு மரண போராட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆவியானவர் சொல்றாரு, மகனே எப்படியெல்லாம் நீ போன வாரம் சர்ச்சில் சாட்சி சொன்னேன், எப்படியெல்லாம் ட்ரம் அடிச்சு பாட்டு பண்ண, நீ எங்க வந்து உட்காந்துருக்கிற, இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? உன்னை சுத்தி இருக்கிற யாராவது ஜெபம் பண்றாங்களா, இல்ல வேதம் வாசிக்கிறாங்களா, இல்ல பைபிள் படிக்கிறாங்களா, யாராவது அல்லேலூயா சொல்றாங்களா, ஸ்தோத்திரம் சொல்றாங்களா? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? படம் ஓடிட்டு இருக்கு, என்னால படம் பார்க்கவே முடியல. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். 100 ரூபா வெட்டியா போச்சு, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஆத்துமாவை கிறிஸ்துக்குள்ள காத்துக்கிட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது கூட கிடையாது. நல்லதை பாருங்க, உலகத்தின் சினிமா என்ன செய்யாதீங்க,
பார்க்காதீங்க. வாலிப வயதுல தடம் மாறுறது சகஜம்தான். ஆனாலும் மறுபடியும் ஆண்டு சமூகத்தில் என்ன பண்ணிடணும்? ஒப்புரவாயிடணும். ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணிட்டு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் ஒப்புரவாயிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு திரும்ப தட்டி கொடுத்து, சரி மகனே அந்த இடத்துக்கு போகாத, அது துன்மார்க்கில் உட்கார இடம், உனக்கும் அதுக்கு என்ன செய்யற சம்பந்தம் இல்லை, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை, நீ அந்த பக்கம் போகாதுன்னு சொல்லிட்டு உங்களை வேறொரு பாதையில் கொண்டு போவார். அல்லேலூயா. தேவன் நடத்தி செல்கிற பாதை சமாதானமா இருக்கும். தேவன் நடத்தி செல்கிற பாதை அருமையா இருக்கும். தேவன் நடத்தக்கூடிய பாதை யுத்தம் இல்லாமல் இருக்கும். தேவன் நடத்தக்கூடிய பாதை படுக்கும் போதும் காலை எந்திரிக்கும் பொழுதும் தேவ பிரசன்னம் தேவ சமூகம் மூடிக்கொள்ளும். ஆமென். எந்த சூழலிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு மாறவே மாறாது. நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஒரு டாக்டரா வேலை பார்க்கலாம், ஒரு கலெக்டரா வேலை பார்க்கலாம், ஒரு செக்யூரிட்டியா வேலை பார்க்கலாம், ஒரு டீச்சர்ஸா வேலை பார்க்கலாம், ஒரு பஸ் கண்டக்டர் டிரைவரா நீங்க வேலை பார்க்கலாம், சமையல் வேலை பார்க்கலாம், வீட்டு வேலை பார்க்கலாம். நீ எந்த வேலை பார்க்கறது முக்கியம் இல்ல, நீ கருப்பா சேவ் பண்றது முக்கியம் இல்ல, அழகு இருக்கா அழகு இல்லைன்றது முக்கியம் கிடையாது, அறிவு இருக்கா அறிவு இல்லைன்றது முக்கியம் கிடையாது. தேவனுக்கு பயந்திருந்தா தேவ சமூகம் தேவ பிரசன்னம் உன்னை எல்லா இடத்துல வழி நடத்தும். யாபேசு புத்தனை பார்க்கிறோம். யாபேசு அவனை எல்லாரும் என்ன பண்ணாங்க? பார்க்கும்போது அப்படி சொல்லிருங்க, என்ன பண்ணாங்க எங்கிட்ட கேட்டா சொல்லிருங்க. அவனை எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஒதுக்கி வச்சுட்டாங்க. அம்மா அவனுக்கு யாபேசு பேர் வச்சது காரணம் என்ன? துக்கத்தோடு. யாராவது சிரிச்சுட்டு பெக்குறாங்களா குழந்தைய? அப்படின்னா குழந்தை பெக்குறாங்க. அந்த அம்மா மட்டும் துக்கத்தோடு பெத்துச்சான். துக்கத்தோடு பெத்தேன் அப்படின்ட்டு யாபேஸ் பேர் வைக்கிறாங்க. அந்த யாபேஸ் பேருக்கு என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன் மகன் அர்த்தம். அதனால யாருமே அவங்ககிட்ட சேர்றதில்ல. துக்கத்தின் மகன்கிட்ட சேராதீங்கப்பா, அவனே துக்கம், நம்மளோட துக்கத்தை விட எக்ஸ்ட்ரா துக்கம் வருது, வேணாம் தள்ளிவிடு அந்த துக்கத்தை. இப்படி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து நீர் என்னை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு அணுகாதபடிக்கு உன் கரத்தினால என்ன செய்யுங்க, என்னை ஆசீர்வதித்து மூடிக்கோட்டுங்க. யாபேஸ் ஜெபிச்சான். அந்த ஜெபத்துக்கு தேவன் உண்மையா பதில் தந்தாரு. நீங்க உண்மையா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்தை தேவன் தள்ளவே மாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா. தானியேலை குறித்து பார்க்கிறோம். அவன் செம்மையானவனாக இருந்து ஜெபம் பண்ணினான். தானியேல் தேவனுக்கு பிரியமாய் நடந்ததால சிங்கங்கள் வாய்களை தேவன் கட்டி போட்டார். வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 15:8 வாசிங்க. கர்த்தருக்கு அருவருப்பானது துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்கள் ஜெபம் அவருக்கு பிரியம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு அநியாயமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த காணிக்கப்பட்டில நீங்க 1 கோடி ரூபாய் போட்டாலும் தேவன் என்ன செய்யப்படாரு? பிரியப்பட மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? பிரியப்பட சந்தோஷப்படவே மாட்டார். நேர்மையா உழைக்கிற பணத்துல நீங்க 1 ரூபாய் போட்டாலும் அதனுடைய பலன் 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் தான் ஜெபம் பண்ண வர்றாங்க. பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் வேலை பார்க்க போறேன். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் எதையுமே நம்ம செய்யக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு கடினமான சூழ்நிலை கூட யோபு நிதானமா ஜெபம் பண்ணாரு. அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கூட தன் சிநேகிதர்களுக்காக செம்மையான ஜெபம் பண்ணாரு. மனைவி போயிட்டாங்க, 10 பிள்ளைங்க இறந்து போனாங்க, ஆடு மாடு சொத்துகள் ஒட்டகங்கள் கோவேறு கழுதைகள் எல்லாம் போயிடுச்சு, வீடெல்லாம் இடிஞ்சு போயிடுச்சு, உடம்பெல்லாம் சரி நோய் வந்துடுச்சு, எல்லாமே தனியாளா நிக்கிறான். ஒரு சாம்பலை போட்டுட்டு ஒரு ஷர்ட் எடுத்து அவன் சொரிஞ்சிட்டு இருக்கான். அப்ப கூட தேவனுக்கு பிரியமான ஜெபம் பண்ண என்ன தெரியுமா? தன்னுடைய நண்பர்களுக்காக யோபு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ண. நம்ம வீட்டுல சின்ன தலைவலி இருந்தா கூட நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். போர்வை பொத்திட்டு படுத்துட்டு யாரா பக்கத்துல பேச போனா எரிஞ்செரிஞ்சு விழுது, தள்ளி போங்க, யாரு பக்கத்துல வராதீங்க, எனக்கு தலைவலி காய்ச்சல் சொல்றோம். 10 பிள்ளைங்க இருந்து தன் மனைவி ஓடி போய் சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சு வீடு போய் தன் சரீரம் முழுவதும் உருக்கழிஞ்சு கிடந்தாலும் யோபு கர்த்தருக்கு முன்னாடி பிரியமா இருந்தான். அல்லேலூயா. அதனாலதான் யோபு மறுபடியும் அடுத்த வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவனை போல அவன் பிள்ளைகளை போல அழகுள்ளவங்க சொத்துக்கள் இருந்தவங்க சம்பூர்ணமா வாழ்ந்தவங்க அவனுக்கு முன்னாடி இல்ல பின்னாடி இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிச்சாரு. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். இழப்புகள் மத்தியிலும் செம்மையான ஜெபம் பண்ணா யோபு. பாடுகளும் மத்தியிலும் செம்மையான ஜெபம் பண்ணா யோபு. வியாதிகளின் மத்தியிலும் செம்மையான ஜெபத்தை யோபு பண்ணாரு. குடும்பமே இல்லாம தனியால நின்னாலும் யோபு வந்து இழப்புகளையோ பாடுகளையோ வியாதிகளையோ காரணம் காட்டாம காரணம் சொல்லாம தேவனுக்கு பிரியமான ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னான். என் சொந்த கண்களாலே என் இயேசுவை காண்பிட்டு அறிக்கையிட்டான்.
தேவன் யோபுடத்துல பிரியமா இருந்தாரு, யோபு தேவனிடத்துல பிரியமா இருந்தாரு. நீங்க தேவனிடத்துல பிரியமா இருந்தா அவர் உங்களிடத்துல பிரியமா இருப்பார். என் கையில நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்து துன்மார்க்கர் உட்கார மாட்டேன். 2 லட்சம் கொடுக்குறப்பா, அந்த பீடி குடிச்சிட்டு இருக்கான், தண்ணி அடிச்சிட்டு இருக்கான், அவனோட கொஞ்சம் உட்காந்து பேச மாட்டேன். என் தேவன் உட்கார சொல்லாத இடத்துல நான் உட்கார மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். விலைகரமா நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. கர்த்தருக்கு பிரியமான விதம் அது நடக்கணும். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறன்றது என்ன தெரியுமா அடையாளம்? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, சபைக்கு வரீங்கன்றது என்ன அடையாளம்? இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்து நீங்க போறீங்க. என் வாலிப நாட்கள்ல ஆண்டவரை ஒதுக்கி வைக்கவே இல்லை, அவரை விட்டு நானும் ஒதுங்கி போகவே இல்லை. 2 பேரும் பின்னி பிணைந்து இருக்கிறோம். அவர் எனக்குள்ள இருக்காரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள என் ஜீவன் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, எங்க சாதாரண வேலை பார்க்குற இடத்துல ஒரு கேமரா வச்சுட்டா அந்த வேலை பார்க்குற என்ன செய்யறான்? கரெக்டா வேலை பார்க்குறான். தேவையில்லாம செல்போன் கேம் விளையாட மாட்டான், எங்க ஓப்பி அடிக்க மாட்டான், ஒழுங்கா வேலை பார்ப்பான். ஒரு சின்ன கேமராவுக்கு என் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்னதான் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நான் எப்படி வாழணும்? ஒரு சினிமா நடிகை புகழ முடியுமா? என் தலைவியே வந்துட்டியா, நீ போற சோப்பு தான் எனக்கு வேணும், நீ போற ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், நீ அடிச்ச பவுடரை எனக்கு வேமா அனுப்பிச்சுடு, அந்த லிப்ஸ்டிக் இப்படி போட்டு அந்த பவுடர் இப்படி போட்டு உன்னமா நானும் ரெட்டை சட்டை பின்னிட்டு வீதியில் என்ன செய்ய ரவுண்டு. தலைவா உன்னதான் எதிர்பார்த்திருக்கிறேன், வந்துட்டியா. இப்படிலாம் நம்ம சொன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், மகனே, கேடு கட்டவனே, பாதாளம் நோக்கி போகிறவனே, பரலோகத்திலே பெயர் கிறுக்கப்பட்டவனே, வேத ஜீவ புஸ்தகம் அடி வாங்குறவனே, ஏன் இப்படி போற? நான் இங்க எல்லா சேட்டை பண்ணிட்டு நியாயத்திற்கு நிற்கும் போது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அங்கிருந்து சொல்லுவாரு, அநியாயக்காரனே, அக்கிரமச்சைக்காரனே, ஓடிப்போ எடுத்து விட்டு. நீங்க மேக்கப் போற தப்பு இல்லைங்க, லிப்ஸ்டிக் போற தப்பு இல்லை, நல்ல ட்ரெஸ் போடுங்க, உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுது என்ன செய்யுங்க, போட்டுக்கோ, சந்தோஷமா இருங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்க போடுங்க, அது நேர்த்தியாய் போடுங்க, தகுதியாய் போடுங்க. பேசக்கூடிய வார்த்தை என்ன வேணாலும் பேசுங்க, அது ஆண்டவர் மகிமைப்படுற மாதிரி பேசுங்க. அல்லேலூயா. எனக்கு தெலுங்கு தான் பேசுவேன், தெலுங்குல பிரசங்கம் பண்ணுங்க. எனக்கு தமிழ்ல பாடுங்க, இங்கிலீஷ் பாடுங்க, ஹிந்தி தான் தெரியுமா, ஹிந்தியில பாடுங்க. நீ எந்த மொழியில் பாடலாம் ஆண்டவர் பாடுங்க. வந்து இப்ப தமிழ்ல பாட்டு பாடினேன், இதே பாட்டு தெலுங்குல பாடும்போது ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா? நே நம்பே கண்மலை இயேசு, நே நில்ச்சே கற்பார இயேசு, இப்படி பாடின ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துக்க மாட்டாரா? ஏத்துப்பார். பாதி பேருக்கு புரியல, ஆண்டவர் ஏத்துக்குவார். அல்லேலூயா. அவர் எந்த மொழியில பேசலாம் ஆண்டவர் ஏத்துக்குவார். அல்லேலூயா. எனக்கு தெலுங்கு, எனக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, நல்லா பேச தெரியாது, தெலுங்கு தான் அது இழுத்து பேசுவேன். நான் பேசுற தெலுங்கு பாதி பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க எப்படி பேசலாம் அவர் ஏத்துக்குவார். நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்த முழங்கால் படிட்டு அவரை பார்த்து, தன்றி நுவே தள்ளி நுவே நண்பனுவே ஜீவனுவே ஜீவனுவே. நீங்க எந்த மொழியில் பண்ணாலும் பரலோகங்களை ரசிச்சு பார்க்கும். நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமொழியில் 16ஆம் அதிகாரம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக செய்வார். மொர்தெகாய் என்ற மனுஷன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டபடியாலே அகாசுவரின் இருதயத்தை தேவன் என்ன பண்ணாரு? அதை கேளுங்க சொல்றான். மொர்தெகாய் யாருங்க? பைபிள்ல மொர்தெகாய்னு இருக்கா? மொர்தெகாய் என்ற மனுஷன் எஸ்தருடைய சித்தப்பா. அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டதுனால மொர்தெகாயை அழிக்கணும்னு ஆமானின் திட்டங்களையும் அதற்கு கையெழுத்தப்பட்ட அகாசுவரின் திட்டங்களையும் தேவன் ஒரே நாள்ல மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சத்துருக்களை பற்றியும் என்னை எதிரியாக இருப்பவர்களையும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்த்து யாரு என்ன பக்கச்சாலும் நான் தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டா கர்த்தர் என் பக்கம் நிற்பார். அல்லேலூயா.
இதுதான் பெரிய ரகசியம். ஒண்ணுமே இல்லைங்க. எனக்கு சரியா பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, வேதம் வாசிக்க தெரியாது, சபைக்கு லேட்டா தான் வர்றேன், ஏதோ உலக பாவங்கள் எல்லாம் விட முடியல சொன்னாலும் நீங்க தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டா தேவன் உங்களை குறித்து பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யாக்கோபு தேவனுக்கு முன்பாக எவ்வளவு உத்தமமாக பிரியமா நடந்து கொண்டா தெரியுமா? யாக்கோபு பாட்டு பாடுறோம்ல, எப்படி பாடுறோம் பாட்டு? யாக்கோபு போல போராடுவேன், ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்படிலாம் பாடுறோம்ல. ஆனா யாக்கோபு அந்த பஞ்சமான எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த நாடு ஃபுல்லா பஞ்சம், சாப்பாடுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப எகிப்து தேசத்துக்கு தன் பிள்ளைகள் அனுப்பி கொஞ்சம் தானியங்களை வாங்கிட்டு அனுப்புறான். அங்க போயிட்டு திரும்ப அங்க ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா, அந்த எகிப்துல ஒரு பெரிய அதிகாரி அப்ப யார் இருக்கா? யோசேப்பு யாரு? நீங்களா யாரு? நீங்களே சொல்லிருங்க. இப்பதானே சொன்னோம், எங்கிட்ட கேட்காதீங்க, நாங்க சொல்ல மாட்டோம். யோசேப்பு யாரு? யாக்கோபுடைய பையன். யாக்கோபுக்கு யோசேப்பு யாரு? பையன், அப்பா, ரொம்ப சிநேகிச்ச, ரொம்ப லவ் பண்ற சன்னவன். இப்ப பாத்தீங்கன்னா அவன் பெரிய அதிகாரியா இருக்கிறான். அங்கிருந்து யோசேப்பு சொல்லிடுறான், நீங்க போங்க, எங்க அப்பாவை கூட்டுவாங்க, பஞ்சதேசத்துல எங்க அப்பா சாப்பாடாம கஷ்டப்படுறாரு, இங்க வந்தா நல்ல பூரி, சப்பாத்தி, நல்ல ரொட்டி, நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அடையாளமா எகிப்தின் ராணுவ ரதங்கள், நிறைய தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறாங்க. அவங்க எல்லாம் வந்து யாக்கோபு சொல்றாங்க, உங்க பையன் பெரிய ஆளா இருக்கிறான். மற்ற 10 பிள்ளைங்க சொல்றாங்க, உங்க பையன் பெரிய ஆளா இருக்கிறான். சொன்ன உடனே துண்டை காணாம், துணியை காணாம், வேமா ஓடி அவன் என்ன செய்யல? பிள்ளைய பார்க்க போகல. நீங்க இருக்கீங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ரொம்ப சாப்பாடு கஷ்டம், ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க, சாப்பாடு இல்லைங்க, தானியங்கள் இல்லை, தண்ணி இல்லை, பயங்கர பஞ்சம். இப்போ உங்க பையன், உங்க பொண்ணு ஒரு பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் பெரிய அதிகாரியா இருக்கிறான். அவன் தான் ஒரு 500 ஹோட்டல் வச்சிருக்கான். 5 ஸ்டார் ஹோட்டல், 3 ஸ்டார் ஹோட்டல், எல்லா ஹோட்டல் இருக்கு. திருப்தியா மற்றவங்க சாப்பிட்றாங்க. உங்க பையன் சொல்லுறான், அம்மா நீங்க வேகமா வாங்க, சாப்பாடு இருக்கு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ரொம்ப வேகமா போவீங்க, ஏன்னா நல்ல சாப்பாடு, நம்ம பையன். ஆனா யாக்கோபு என்ன தெரியுமா செஞ்சான்? என்ன தெரியுமா செஞ்சான்? போகலங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நீங்க இருந்தா அந்த இடத்துல போயிருந்திருப்பீங்க. ஏன் யாக்கோபு போனீங்களா? யாக்கோபு எகிப்திலிருந்து அவ்வளவு ரதங்கள் வந்த போதும், பஞ்சமான தேசத்திலிருந்து ஆசீர்வாதமான தேசத்திற்கு யோசேப்பு அழைக்கப்பட்ட போதும் அங்கே போகலாமா வேண்டாம் என தேவனிடத்தில் என்ன பண்ணா? ஜெபம் பண்ணா. அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் பையன் அனுப்பிச்சிருக்கிறான், நான் போகலாமா வேண்டாமா? இது வந்து என்ன தெரியுதுன்னா, யாக்கோபு யோசேப்பை நம்பல, தன் தேவனை தான் நம்பியிருந்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒருவேளை இன்னைக்கு காலையில் ரொம்ப பேர் சாப்பிடாம வந்திருப்பீங்க. சில பேர் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சில பேருக்கு சாப்பிடாம வர்றீங்க. மதியம் ஆக ஆக உங்க மைண்ட்ல என்ன போகும்? இன்னும் முடிக்காம இருக்காரு, இன்னும் முடிக்கல, இனி திருவிருந்த ஆராதனை இருக்கு, அதை வேற முடிச்சுட்டு வேகமா விசேஷம் போகணும். அங்க போனா பாயசம் இருக்குமா அப்பளம் இருக்குமா தெரியல. இந்த பாஸ்டர் கத்திக்கிட்டே இருக்காரு. இவர் கத்தி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வேகமா போய் சாப்பிடணும், மொய் வேற போட போறோம், சாப்பிடணும். இந்த பாஸ்டர் போட்டு நேர காலம் தெரியாம என்ன பண்ணிருக்காரு? பேசிட்டு இருக்காரு. 46ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே 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 என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். சொல்லுங்க, உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். யோசேப்பு வருவான் சொல்லப்படல, சொந்தக்காரன் வருவான் சொல்லப்படல, நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவார் என்று சொன்னார். 5 போடுங்க. அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்செபா பிரயாணம் புறப்பட்டான். நல்ல கவனமா கேளுங்க. தன் மகன் பெரிய அதிகாரியா இருக்கான்னு தெரிஞ்சும் கூட யாக்கோபு உடனே ஓடி போகல, ஜெபம் பண்றான். தேவன் போச்சுனது பின்னாடி தான் அவன் போனான். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு உடனே ஓடிடாதீங்க. அது போகலாம இல்ல, தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன், பிரியமான இடங்கள்ல நான் உட்கார்ந்துருப்பேன், தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களை உட்கார மாட்டேன். ஆண்டவர் வெறுக்கிறது நான் வெறுக்கிறேன், ஆண்டவர் நேசிக்கிறது நான் நேசிக்கிறேன். ஏன்னா எனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா நடந்து கொண்டா உங்கள் வாழ்க்கை தேவன் பிரியமா மாத்துவார். அல்லேலூயா. அவருக்கு பிரியமா நடந்துக்கிறதுக்கு நீங்க பணம் செலவழிக்கணும் அவசியம் இருக்குதா? பாவம் பண்றதுக்கு தான் பணம் செலவழிக்கணும். குடிக்கிறதுக்கு, வெறிக்கிறதுக்கு, ஒரு விபச்சார வேஸ்ட் பண்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு தான் பாவம் பணம் தேவைப்படும். ஆனா பரிசுத்தமா வாழ்றதுக்கு ₹1 கூட பணம் தேவைப்படாது. நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தா போதும். கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார்.
நீ எனக்கு பிரியமாக நடந்து கொண்டதுனால உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம கண்களை முடிச்சோம் பண்ணலாமா? நம்ம கண்களை முடி. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே.